சுபவீர பாண்டியா மரியாதையாரு. நாங்க செய்யும் போது எங்க மயிறு தானா கொட்டு, நீ புடுக்காதடா சுபவி, உன்னை சொல்றேன். சுபவீர பாண்டிய நாய நான் வடக்கு உன்னை கிழிக்கணும்னா கிழிப்போம். இதுக்கு மேல சுபவீர பாண்டியா எச்சரிக்கையாக சொல்றேன், ஒதுங்க. உனக்கு பிச்சை காசு ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு 25,000 கொடுக்குறாங்க, அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதோ கொடுக்குறாங்க, வாங்கி திங்கிட்டு போடா. நாம் தமிழ் கட்சியில கருத்தியல்ல, நாம் தமிழ் கட்சியோட கருத்தியல்ல என்ன உனக்கு சிக்கல் வருது? பேசு. பத்தி உனக்கு என்ன தெரியும்? யார பேசுற? எங்க போயிட்டு பேசுற? வா. எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டுல? யாரா நிம்மதியா இருக்கா இந்த நாட்டுல? பெத்த பெத்த பிள்ளைகளை கழுத்தா இருக்கிற மாதிரி மரங்களை வெட்டி, மாமரங்களை வெட்டி குமிச்சு வச்சிருக்கான். இந்த மாசம் பூரா நீங்க பார்த்திருப்பீங்க. மாங்காய் விற்பனை இல்லை, பயிரிட முடியவில்லை, மாங்காயில வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து சுமையுந்துகளை கொண்டு போயிட்டு குப்பையில கொட்டுறான். வண்டியா லாரியில குப்பையில. ஒரு அரசு அதை வாங்கி அங்க கடத்தலாம்ல? கர்நாடக அரசு அவன் பெத்தவனே அப்பனா இருக்கிறான். அவன் 1,00,000 டன் மாங்காய் வாங்குறான். விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு 1,00,000 டன் மாங்காய் வாங்குறான். ஏடா இதை பேச முடியுதுடா உனக்கு? இந்த கருத்து தெரியாதுடா உனக்கு? நாங்க செய்யும் போது எங்க மயிறு தானா கொட்டு, நீ புடுக்காதடா சுபவி, உன்னை சொல்றேன். சுபவீர பாண்டிய நாய என்னடா உனக்கு? இங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க போய் பேசுறா, எங்க ஸ்டாலின் புடுங்குறாரு, நல்லா புடுங்குறாருன்ட்டு. எங்க மயிறு எதுக்கடா புடுங்குற நாய? போய் பேச சப்ஜெக்ட் இல்லையா உனக்கு? யார் இங்க சரியா இருக்க சொல்லு? யார் சரியா இருக்கும்? மருத்துவர்கள், அந்த மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள், நெசவாளர்கள், உழவர்கள், நெசவுக்கு பஞ்சு தயார் பண்ணி பஞ்சு விளைவித்து கொடுக்குற அந்த விவசாயி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல பஞ்சை எடுத்துன்னு போய் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வயல்ல போய் பறிச்சு கொண்டு வந்து பஞ்சு வேற இந்த கூக்காஞ்சி வேற எடுத்துட்டு பஞ்சை எடுத்து கட்டி கொண்டு போய் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொண்டு கொடுத்துட்டு விலை கட்டுப்படியால இந்த பஞ்சை பறித்த விலை கூட எங்களுக்கு வரல அப்படின்ட்டு ரோட்ல வந்து போராடுறான். எப்படிதான் விவசாயம் நடக்கும்? உன்ன மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றவங்க நாங்க உழைச்சி சாப்பிட்றோம். உழைப்பாளிகளுக்கு தானே தெரியும் எங்களுக்கு. நான் வடக்கு உன்னை கிழிக்கணும்னா கிழிப்போம். இதுக்கு மேல சுபவீர பாண்டியா எச்சரிக்கையாக சொல்றேன், ஒதுங்க. உனக்கு பிச்சை காசு ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு 25,000 கொடுக்குறாங்க, அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதோ கொடுக்குறாங்க, வாங்கி திங்கிட்டு போடா. நாம் தமிழ் கட்சியில கருத்தியல்ல, நாம் தமிழ் கட்சியோட கருத்தியல்ல என்ன உனக்கு சிக்கல் வருது? பேசு. வா பேசுவோம். இந்த நாடு உங்க ஸ்டாலின் அரசு, இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு என்னது கிழிச்சிட்டு? வா பார்ப்போம். கிழித்தது என்ன, தைத்தது என்ன? ஒண்ணுமே இல்லை. காசை வச்சுக்கிட்டு ஒரு டாஸ்மார்க்ல வந்து வருஷத்துக்கு 50,000 கோடி வருமானம் வருதுன்றான். அதே 50,000 கோடி சைடில் அறிவாலயத்துக்கு போகுதுன்றான். அதே 50,000 கோடி சைடில் அறிவாலயம், அதாவது பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு, அது இல்லாம அது வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது. அந்த இதில் வந்து கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்க, கரூர் மாவட்டத்தில் 1,00,000 சலவை இயந்திரம் இறக்கியிருக்கானுங்களா, 1,00,000 மிக்சி இறக்கியிருக்கானுங்களா. ஆர்டர் கொடுத்து இறக்கியிருக்கான் ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு. 5 ஓட்டு உள்ளவங்களுக்கு 10 ஓட்டு உள்ள குடும்பத்துக்கு ஒரு இது சலவை இயந்திரமோ, 5 ஓட்டு உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்சி. காசை கொள்ளடிச்சு வச்சுட்டு இறக்குறானுங்க. நாங்கள் அப்படியேடா பண்ணுறோம், பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறோம். இந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்கிறோம். உன்ன மாதிரி மனிதன் சம்பாதிச்சதுல ரத்தத்தை சுரண்ட மாதிரி சொல்லி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்ற குடும்பம் இல்லடா நாங்க, உழைக்கிற குடும்பம். சுபவீர பாண்டியா மரியாதையாரு. அடுத்ததாக சமூக செயற்பாட்டு